என்னடா இவன் இதையெல்லாம் விட்டுட்டு நிலாவுக்கு போறத பத்தி பேசுறானேன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இது இனிமே கற்பனை இல்ல. முதல்ல ஜஸ்ட் அந்த புக்கிங் ஆப் டவுன்லோட் பண்ணணுமா? அதுக்கே நீங்க கொடுக்க வேண்டியது 1,00,000 ரூபாய். ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். வெறும் ஆப் டவுன்லோடுக்கு மட்டும். அடுத்து சரி, ஆப் டவுன்லோட் பண்ணியாச்சு. உங்க சீட்டை கன்ஃபார்ம் பண்ணும்ல, அதுக்கு நீங்க கட்ட வேண்டிய அட்வான்ஸ் மட்டுமே 2 கோடி ரூபாய். சரி, இப்ப மொத்த செலவு எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? பூமியில இருந்து கிளம்பி நிலாவில தங்கிட்டு பத்திரமா திரும்பி வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு 100 கோடி ரூபாய். அப்பா, நினைச்சு பார்க்கவே முடியல இல்ல? யோசிச்சு பாருங்க, வானத்துல பூமி ஒரு பெரிய நீல நிற பந்து மாதிரி தொங்கிட்டு இருக்கும். நீங்க இங்க 60 கிலோ இருந்தா அங்க வெறும் 10 கிலோ மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட பறக்கிற மாதிரியே இருக்கும். இங்க 1 அடி குதிச்சா அங்க 6 அடி குதிக்கலாம். ஆனா நீங்க எமோஷனல் ஆகி அழுதா கூட கண்ணீர் கீழே விழாதான். கண்ணை சுத்தி முத்து மாதிரி மிதக்குமா. எப்படி இருக்கு பாருங்க. முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது நம்ம ஊரு தாஜ் ஹோட்டல் மாதிரியோ இல்ல பெரிய ஸ்டார் ஹோட்டல் மாதிரியோ இருக்காது. உண்மையிலே இது என்னன்னா, சூரியனோட கதிர்வீச்சுல இருந்து நம்மள பாதுகாக்க நிலாவுல ஒரு பள்ளத்துக்குள்ள வைக்கப்பட்ட ஒரு பெரிய காத்து பலூன் மாதிரி ஒரு டென்ட் தான். இப்ப நீங்க பாக்குறது கனவுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம வானத்துல பூமி தெரியும்னு கனவு காண்போம். ஆனா நிஜம் என்னன்னா, பூமியை தவிர மத்த வானம் முழுக்க கும்பிருட்டா இருக்கும். கிராவிட்டி கம்மியா இருக்கிறது ஜாலியா இருக்கும்னு நினைப்போம். ஆனா அங்க இருக்கிற நிலவு தூசி நம்ம உயிருக்கே ஆபத்து. உயரமா குதிக்கலாம், ஆனா பகல்ல கொதிக்கிற வெயிலும் ராத்திரியில ஒரே இருக்கிற குளிரும் இருக்கும். சாப்பாடு எல்லாம் ஃப்ரோசன் ஃபுட் தான். ரூம் சர்வீஸ், வைஃபை இதெல்லாம் மறந்துடுங்க. கொஞ்சம் டீடைலா சொல்றேன் கேளுங்க. பகல்ல வெப்பநிலை 120 டிகிரி செல்சியஸ் கொதிக்கும். ராத்திரியில -170 டிகிரி செல்சியஸ் உறைஞ்சே போயிடுவோம். அங்க இருக்கிற தூசி சாதாரண தூசி இல்ல, கண்ணாடி மாதிரி ஷார்ப்பா இருக்குமா. உங்க ஸ்பேஸ் சூட்ல சின்னதா ஒரு கீரல் விழுந்தா போதும் 10 செகண்ட்ல நீங்க மயக்கமாயிடுவீங்க. அது மட்டும் இல்ல, அங்க போறதுக்கு முன்னாடி உடம்பு, மனசு எல்லாத்துக்கும் கடுமையான டெஸ்ட் வைப்பாங்க. ஏன் ஜீரோ கிராவிட்டில டாய்லெட்டை எப்படி யூஸ் பண்றதுன்னு கூட ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுக்கணுமா. Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax, and enjoy the video. Let's get started. நிலாவுல ஒரு ஹோட்டலா? என்னது? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா இது வெறும் கற்பனையோ இல்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட கதையோ இல்ல. உங்க அடுத்த ஹாலிடே ட்ரிப் ஸ்விட்சர்லாண்டுக்கோ இல்ல நியூயார்க்குக்கோ இல்லாம நேரா நிலாவுக்கே போனா எப்படி இருக்கும்? வாங்க, இது என்ன கதைன்னு நாம இப்ப பார்க்கலாம். பொதுவா உங்க ட்ரீம் டெஸ்டினேஷன் எதுன்னு கேட்டா நம்ம மனசுல உடனே என்ன வரும்? ஸ்விட்சர்லாந்தோட பனிமலைகள் இல்ல நியூயார்க்கோட ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ், இந்த மாதிரி அழகான இடங்கள் தானே. ஆனா என்னடா இவன் இதையெல்லாம் விட்டுட்டு நிலாவுக்கு போறத பத்தி பேசுறானேன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இது இனிமே கற்பனை இல்ல. இன்னும் சரியா ஒரு 10 வருஷத்துல, அதாவது 2031, 2032க்குள்ள நிலா ஒரு புக்கிங் பண்ணக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாறப்போகுது. ஆமா, GRU, அதாவது கேலக்டிக் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் ஒரு அமெரிக்க நிறுவனம் இந்த கனவை நிஜமாக்க போறாங்க. அவங்க நிலாவுல உலகின் முதல் ஹோட்டலுக்கான முன்பதிவை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிமிஷத்துல கூட நிலாவுல ஒரு ஹோட்டலுக்கு புக்கிங்ஸ் நடந்துட்டு இருக்கலாம். சரி, கனவெல்லாம் ஓகே. ஆனா இந்த நம்பவே முடியாத கனவு பயணத்தோட விலை என்ன, அதானே கேக்குறீங்க? வாங்க பார்க்கலாம். முதல்ல ஜஸ்ட் அந்த புக்கிங் ஆப் டவுன்லோட் பண்ணணுமா? அதுக்கே நீங்க கொடுக்க வேண்டியது 1,00,000 ரூபாய். ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். வெறும் ஆப் டவுன்லோடுக்கு மட்டும். அடுத்து சரி, ஆப் டவுன்லோட் பண்ணியாச்சு. உங்க சீட்டை கன்ஃபார்ம் பண்ணும்ல, அதுக்கு நீங்க கட்ட வேண்டிய அட்வான்ஸ் மட்டுமே 2 கோடி ரூபாய். சரி, இப்ப மொத்த செலவு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? பூமியில இருந்து கிளம்பி நிலாவில தங்கிட்டு பத்திரமா திரும்பி வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு 100 கோடி ரூபாய். அப்பா, நினைச்சு பார்க்கவே முடியல இல்ல? அடேங்கப்பா, 100 கோடி ரூபாயா? அப்படி என்னதான் அங்க கிடைக்கும்னு கேக்குறீங்களா? வாங்க, அந்த ஸ்பேஸ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு இப்ப பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, வானத்துல பூமி ஒரு பெரிய நீல நிற பந்து மாதிரி தொங்கிட்டு இருக்கும். நீங்க இங்க 60 கிலோ இருந்தா அங்க வெறும் 10 கிலோ மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட பறக்கிற மாதிரியே இருக்கும். இங்க 1 அடி குதிச்சா அங்க 6 அடி குதிக்கலாம். ஆனா நீங்க எமோஷனல் ஆகி அழுதா கூட கண்ணீர் கீழே விழாதான். கண்ணை சுத்தி முத்து மாதிரி மிதக்குமா. எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு. கிட்டத்தட்ட 54 வருஷத்துக்கு முன்னாடி ஆலன் ஷெப்பர்டுன்னு ஒரு ஆஸ்ட்ரோநாட் நிலாவுல கோல்ஃப் விளையாடி இருக்காரு. அவர் அடிச்ச பந்து காத்தே இல்லாததால 1/2 கிலோமீட்டர் தூரம் போயிருக்கு. இன்னும் சுவாரஸ்யம் என்னன்னா, அந்த பந்து இன்னைக்கும் அதே இடத்துல அப்படியே இருக்கு. சரி, இந்த ஜாலி ஃபன் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்.
ஆனா இந்த பயணம் முழுக்க முழுக்க கொண்டாட்டம் மட்டும் கிடையாது. இதுல ரொம்பவே சீரியஸான சவால்களும், ஏன் உயிருக்கே ஆபத்தான விஷயங்களும் இருக்கு. முதல்ல ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது நம்ம ஊரு தாஜ் ஹோட்டல் மாதிரியோ இல்ல பெரிய ஸ்டார் ஹோட்டல் மாதிரியோ இருக்காது. உண்மையிலே இது என்னன்னா, சூரியனோட கதிர்வீச்சிலிருந்து நம்மள பாதுகாக்க நிலாவுல ஒரு பள்ளத்துக்குள்ள வைக்கப்பட்ட ஒரு பெரிய காத்து பலூன் மாதிரி ஒரு டென்ட் தான். இப்ப நீங்க பாக்குறது கனவுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வித்தியாசம். நாம வானத்துல பூமி தெரியும்னு கனவு காண்போம். ஆனா நிஜம் என்னன்னா, பூமியை தவிர மத்த வானம் முழுக்க கும்மிருட்டா இருக்கும். கிராவிட்டி கம்மியா இருக்கிறது ஜாலியா இருக்கும்னு நினைப்போம். ஆனா அங்க இருக்கிற நிலவு தூசி நம்ம உயிருக்கே ஆபத்து. உயரமா குதிக்கலாம், ஆனா பகல்ல கொதிக்கிற வெயிலும் ராத்திரியில உறைய வைக்கிற குளிரும் இருக்கும். சாப்பாடு எல்லாம் ஃப்ரோசன் ஃபுட் தான். ரூம் சர்வீஸ், வைஃபை இதெல்லாம் மறந்துடுங்க. கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன் கேளுங்க. பகல்ல வெப்பநிலை 120 டிகிரி செல்சியஸ் கொதிக்கும். ராத்திரியில -170 டிகிரி செல்சியஸ் உறைஞ்சே போயிடுவோம். அங்க இருக்கிற தூசி சாதாரண தூசி இல்ல, கண்ணாடி மாதிரி ஷார்ப்பா இருக்குமா. உங்க ஸ்பேஸ் சூட்ல சின்னதா ஒரு கீறல் விழுந்தா போதும், 10 செகண்ட்ல நீங்க மயக்கமாயிடுவீங்க. அது மட்டும் இல்ல, அங்க போறதுக்கு முன்னாடி உடம்பு, மனசு எல்லாத்துக்கும் கடுமையான டெஸ்ட் வைப்பாங்க. ஏன் 0 கிராவிட்டில டாய்லெட்டை எப்படி யூஸ் பண்றதுன்னு கூட ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுக்கணுமா. இது எல்லாத்தையும் விட ஒரு பயங்கரமான விஷயம் இருக்கு. அதுதான் அந்த அமைதி. ஒரு சின்ன சத்தம் கூட கேட்காத ஒரு மயான அமைதி. நீங்க கேக்குற ஒரே சத்தம் உங்க மூச்சு விடுற சத்தம் மட்டும்தான். யோசிச்சு பாருங்க, அது மனசுக்கு எவ்ளோ பெரிய அழுத்தமா இருக்கும்னு. அப்போ எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ செலவு பண்ணி அங்க போகணும்? இது வெறும் ஒரு பணக்காரங்களுக்கான டூர் மட்டும் இல்ல. இது மனித இனத்தோட அடுத்த கட்டத்துக்கான ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான படி. அவங்களோட பிளான் இதோட முடியல. இது வெறும் ஆரம்பம்தான். 2032ல 4 பேருக்காக இந்த டென்ட் ஹோட்டல் ஆரம்பிப்பாங்க. அப்புறம் பாருங்க, 2035ல நிலவு மண்ண வச்சே ரோபோக்கள் பெரிய பெர்மனன்ட் ஹோட்டல்களை கட்ட ஆரம்பிக்கும். 2040க்கு மேல முதல் மூன் சிட்டி, அதாவது நிலா நகரங்கள் உருவாகும். 2060லலாம் நிலாவுல ரியல் எஸ்டேட் பிசினஸ் பத்தி பேச ஆரம்பிச்சிடுவோம். சுருக்கமா சொல்லணும்னா, மனிதன் பல கிரகங்கள்ல வாழக்கூடிய ஒரு இனமா மாறப் போறான் இல்லையா? அதுக்கான முதல் கமர்ஷியல் ஸ்டெப் இதுதான். இது நம்ம சரித்திரத்துல ஒரு பெரிய மைல்கல். இன்னைக்கு நாம மும்பைல, பெங்களூர்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன விலைன்னு ரொம்ப இயல்பா பேசுறோம்ல. இதே மாதிரி இன்னும் ஒரு 30-40 வருஷத்துல நம்ம குழந்தைங்க நிலாவுல ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன விலைன்னு பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க, நம்ம எதிர்காலம் எப்படி மாறப்போகுதுன்னு. Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?